அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னமல் முஃமினூன இஹ்வா. சூரத்துல் ஹுஜராத் கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான ஒரு விழுமியத்தை பற்றி இந்த வசனம் போதிக்கின்றது. இதன் அர்த்தம், மூமின்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்களைப் போன்றவர்கள் என்பதாகும். இந்த வசனத்தை நாங்கள் சமூக ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அதே மாதிரி எமது வாழ்க்கை நடைமுறைகளிலிருந்தும் பார்க்கும் பொழுது பல முக்கியமான விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, இந்த வசனம் சொல்கின்ற உளவியல் பார்வை சேர்ந்திருக்கும் உணர்வோ, சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் சொல்லுவாங்க. உளவியல் ஆய்வுகள் கூறுவது, மனிதன் தனியாக வாழ முடியாது, அவனுக்கு ஒரு சமூகத்தில் சேர்ந்திருக்கும் உணர்வு தேவை. இந்த வசனம் மூமின்களுக்கு சொல்வது, நீ தனியாக இல்லை, உனக்கு சகோதரர்களைப் போன்ற சமூக உறவு உள்ளது. இதனால் தனிமை உணர்வு குறைகிறது, மன அழுத்தம் குறைகிறது, மனநலம் மேம்படுகிறது. அதே போன்று எமோஷனல் சப்போர்ட், மன ஆதரவு இந்த வசனம் வழங்குகிறது. சகோதரத்துவம் என்றால் ஒருவர் மற்றொருவருக்கு ஆறுதல் அளிப்பது, துயரத்தில் துணையாக இருப்பது, மனரீதியாக ஆதரவு கொடுப்பது. உளவியலில் இதை சோசியல் சப்போர்ட் சிஸ்டம் என்று அழைக்கின்றனர். அடுத்ததாக உணர்ச்சி கட்டுப்பாடு. மற்றவர்களை சகோதரர்களாக காணும் மனப்பான்மை கோபத்தை குறைக்கும், பொறுமையை அதிகரிக்கும், மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்க்கும். இதனால் மன அமைதி உருவாகிறது. இதனை நாங்கள் சமூகவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது, சமூக ஒற்றுமை. இந்த வசனம் சமூகத்திற்கு ஒரு முக்கிய கொள்கையை உருவாக்குகிறது. அதுதான் சமூக ஒற்றுமை. அதாவது, முஸ்லிம் சமூகம் ஒருவருக்கொருவர் உதவும், பரிவு காட்டும், ஒற்றுமையாக வாழும் தன்மை கொண்டவர்கள். மோதல்களை குறைத்தல். இந்த வசனத்துக்கு பின்னர் தகராறு ஏற்பட்டால் சமரசம் செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் சமூகத்தில் பகைமை குறையும், உறவுகள் மீண்டும் சரியாகும். அதே போன்றுதான் சமத்துவம். சகோதரத்துவம் என்பதன் அர்த்தம், பணக்காரரும் ஏழையும் சமம், வலுவானரும் பலவீனமானவரும் சமம், இன மொழி வேறுபாடு இல்லாமல் சமமாக வாழுவதை குறிக்கின்றது. இதனால் பாகுபாடு மற்றும் சமூக பிரிவுகள் குறைகின்றது. தினசரி வாழ்க்கையில் இதனை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது, இந்த வசனம் ஒரு கோட்பாடு மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை நடைமுறை வழிகாட்டி. குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களை மரியாதையுடன் நடத்துதல், கருத்து வேறுபாடுகளை அமைதியாக தீர்த்தல், ஒருவருக்கொருவர் உதவுதல். சமூகத்தில் நோயாளிகளை பார்வையிடுதல், ஏழைகளுக்கு உதவுதல், மனிதர்களிடையே சமரசம் செய்வது. தினசரி நடத்தை. சகோதரத்துவம் இருந்தால் இகழ்ச்சி இருக்காது, புறங்கூறல் இருக்காது, அநியாயம் இருக்காது, அன்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சுருக்கமாக, மூமின்கள் சகோதரர்கள் என்ற இந்த வசனம் 3 முக்கிய செய்திகளை வழங்குகிறது. உளவியல் செய்தி, மனிதனுக்கு சமூக ஆதரவு தேவை. சமூகவியல் செய்தி, ஒற்றுமை கொண்ட சமூகம் உருவாக வேண்டும். நடைமுறை செய்தி, அன்பு, மன்னிப்பு, உதவி ஆகியவை வாழ்க்கையில் நடைமுறையாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாம்.